friends, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சத்து மாவு ரெசிபி. அது செய்கிறதுக்கு ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் காக்கலைங்க. கேப்பையில் மட்டும் அரைக்கலைங்க. அப்புறம் கம்பு காக்கலை, ஒயிட் சோளம் காக்கலை, பிளாக் சோளம் அந்த சிகப்பு சோளம்னு சொல்லுவாங்களா அது காக்கலை, சிகப்பு அவள் காக்கலை, ஏலக்காய் மட்டும் 5ங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். நான் 7 பொருள் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி 7லேருந்து 12 பொருளோட குதிரைவாலி அரிசி இருக்குது, அப்புறம் தினை அரிசி இருக்குது, நெக்ஸ்ட் இதோட பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் அக்ரூட் பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தோதோ அதெல்லாம் வாங்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது 7 பொருள் தான் சேர்த்துருக்கேன் இந்த சத்து மாவு மிக்ஸுக்கு. 11லேருந்து 12ஓட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி நல்லா கடாயில் வறுத்து எடுத்தால் அந்த அரிசி பொரிஞ்சு வருது. லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகி பொரிஞ்சு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி அதை லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ என்ன சேர்த்துக்கிறோம்னா வெள்ளை சோளம் இருக்குல்ல அது சேர்த்துக்கிறோம். இந்த வெள்ளை சோளம் பொரிஞ்சு வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சோளம் இந்த மக்காச்சோளம் பாப்கார்ன் பொரிஞ்சு வருதுல்ல அது மாதிரி இது பாருங்கள் பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் இது வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது, லைட்டாக சின்ன வண்டு வைக்காது. நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இதே நீங்கள் போட்டு குடிச்சுக்கலாம். இது உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கலாம். இதில் லைட்டாக பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு நாட்டு சக்கரை போட்டு வேணுன்னா நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவுளை வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெள்ளை சோளையை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், பொரிஞ்சு வந்துடும். நல்லா அவங்க பாருங்கள் சிப்புன்னு அந்த தெரிக்குது, அந்த உங்களுக்கே பார்க்கவே தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொன்றா நம்ம ஆற வச்சு தனியாக கொட்டிக்கணும். இப்போ இந்த ஏலக்காவோட 1 இன்ச்சுக்கு சுக்கு இருக்குதுல, 1 இன்ச்சுக்கு சுக்கை நீங்கள் தட்டி லைட்டாக வறுத்து எடுத்து அதோட சேர்த்து அரைக்கலாம் செரிமானத்துக்கு. ஆனால் இங்கே நான் அது வேணாண்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் சிகப்பு சோளத்துக்கும் லைட்டாக பொரிஞ்சு வரும். உங்களுக்கே தெரியும் பொரிகிறது. அந்த ஸ்டேஜில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி தனியாக நியூஸ் பேப்பரில் கொட்டி அதை லைட்டாக ஆற விட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடணும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கம்பு வறுத்து எடுத்துக்குவோம். கம்பு அப்புறம் கேப்பை எல்லாமே வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு மிஷினில் இந்த கல்லில் அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம அரைச்சி நம்ம வீட்டில் நல்லா சலித்து பாக்கெட் போட்டு வெளியில் வச்சாலும் சரி, இல்லாட்டி விரிஜில் வச்சாலும் சரி, வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து களி மாதிரி வேணுண்டா நீங்கள் 1 கரண்டிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி களி மாதிரி எடுத்து அதில் வெல்லம் இல்லாட்டி நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி எனக்கு கூழ் மாதிரி குடிக்கணும், தண்ணியாக குடிக்கணுண்டா 1க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி தான் ஃபுல் ப்ரிப்பரேஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எங்கள் நன்னாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியட்டுமேனு நான் வீடியோ எடுத்தேன். இது நம்ம ஒவ்வொன்றா வாங்கி வறுத்து எடுக்கிறதுல தான் இருக்குது. எங்கள் மம்மி வேர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு வறுத்து எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபைனலாக கேப்பைக்கு இப்போ வறுத்தெடுக்க போகிறோம். இதோட நம்மளுக்கு முடியுதுங்க. அப்படி 1க்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக கூழ் மாதிரி குடிக்கலாம். அதில் மோர் அடித்து குடிக்கலாம், இல்லாட்டி பால் சேர்த்து ஜீனி போட்டு சேர்த்து குடிக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது தோதி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 11 மணிக்கு இல்லை ஈவினிங் டைம் டீ குடிக்கிறப்ப இது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சத்து அப்படியே ஃபைபர் சத்து எல்லாமே இதில் கிடைக்குங்க. ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு இதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வறுத்து எடுக்கிற செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அதை ஆற விட்டாச்சு. ஒரு வாளியில் கொட்டி இப்போ நம்ம அரைக்கிற கடைக்கு தான் போகிறோம். நாங்கள் இங்கே பார்ட்டவுனில் ஜங்ஷனில் இருக்குதுல்ல அந்த மில்லில் தான் கொடுத்து அரைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம்.
சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கடைக்கு கொண்டு போய் அந்த கல்லில் இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து, அதில் தான் கொடுத்து இதை வந்து நல்லா இடிச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தூரத்தில் இருக்குது. நம்ம மாவு போடுற மிஷின்லாம் போடாமல் அந்த கல் இடிக்கிறதுல தான் நம்ம வந்து அவங்க இடித்து கொடுத்தாங்க. நம்ம கொண்டு போய் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் சென்று வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் சென்று போய் திருப்பி அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக நம்மளுக்கு அந்த கல்லிலே இடித்து கொடுத்துட்டாங்க. இடித்து நல்லா நைஸாக கொடுத்துட்டாங்க. இது போக நம்ம வீட்டில் வந்து சலித்து வச்சுக்கிறணுங்க. சலித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு பாக்கெட்டில் போட்டு பிரிட்ஜில் போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாவு சத்து மாவு ஈஸியாக நம்ம மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கிண்டி உங்கள் கிட்ஸுங்க எப்படி குடிப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிறலாம். இந்த சத்து மாவு மிக்ஸ் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரை சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, சத்தும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விலாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான விலாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.